நான் ஒரு அசையா சொத்து, பெரிய கேள்வினாலும் பதில் சின்னது தான். நான் ஒரு அசையா சொத்து வாங்கி மனைவி பேருக்கு பதிவு செய்திருக்கிறேன். ஒரு சொத்து வீடு வாசல் வாங்கியிருக்காரு. அவரிடத்தில் கடனாக சில நகைகளை வாங்கியிருந்தேன். மனைவி விட்டு ஒரு கடன நகை வாங்கியிருக்கிறாரு. ஒரு சொத்தை வாங்கி மனைவி பேரில் பதிவு செஞ்சுட்டார். இல்லை சுருக்கிய சொல்கிறேன், பெருசாக கட்டுற மாதிரி இருக்குது. அந்த கேள்வியுடைய சாராம்சம் சொல்லிடுறேன். அதாவது மனைவி பேரில் சொத்தை வாங்கிட்டார். மனைவி வீட்டுக்கு நகையை கொஞ்சம் வாங்கி வச்சுருக்காரு. அந்த மனைவி திடீர்னு ஒரு நாள் காண போயிடுறாங்க. என்னென்னு கேட்டால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்கிறாங்க. உடனே தேடி பிடிச்சி ஆளை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க பார்த்தா வீட்டு பத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டு பத்திரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, வீட்டு பத்திரத்தை தாண்டு கேட்கும்போது தரமாட்டேங்கிறாங்க. கடைசியில் பேச்சுவார்த்தை நடத்தி என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து என்னை தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போனதுனால உன் பேரில் இருந்து நான் மாற்ற போகிறேங்கிறாங்க. இதை ஒரு ஜமாத்தில் வச்சு பேசும்பொழுது என்ன ஒத்துக்கிறாங்கன்னு கேட்டால், என் நகையெல்லாம் தந்துருங்க, நான் வந்து உங்களுக்கு வீட்டு பத்திரத்தை மாற்றி தந்துடுறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதனால் அந்த நகை இவர்கிட்ட இருக்குது, வீட்டு பத்திரம் அவங்கள்ட்ட இருக்குது, வீடு இவருக்கு அந்த மனைவி பேரில் தான் இருக்கிறது. ஆனால் நகையை அதுக்கு ஒரு ஈடாக நினைஞ்சிருக்கிறாரு, நகையை வாங்கி வச்சுருக்கிறார். இவருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த நகையை வந்து வாங்க சொன்னால் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஜமாத்தில் பேசி ஒப்புக்கொண்ட ஒரு விஷயம் இருந்தால் நகையை வாங்கிட்டால் வீடு போயிருமே என்பதற்காக வேண்டிய அந்த அம்மா வந்து நகையை வாங்க மறுக்கிறாங்க. இப்போ நகை என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறது, இந்த நகைக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமான்னு அதான் கேள்வி வருது. கேள்வி அந்த டாபிக் கேள்வி இல்லை, நகை என்கிட்ட இருந்தால் நான் ஜக்காத்து கொடுக்கணுமாங்கிறார். அமானிதமாக இருக்கிற பொருளுக்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது. உங்கள் நகை இல்லது, அவங்க நகை தான் அது. உங்கள் நகைன்னு ஆகுமான ஒரு கட்டத்தில் பேச்சு, வீட்டை நீ வச்சுக்க, நகையை நீ வச்சுக்கன்னு ஒரு தீர்ப்பு அழித்து அப்படி ஆகுமானால் அன்றைக்கு உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகும். இப்போதைக்கு அந்த நகை வந்து உங்களுடையது கிடையாது, அவங்களுடையது. அமானிதமாக வச்சுருக்கிறீங்க. அமானிதமாக பிடித்து வைக்கிற பொருளெல்லாம் நம்முடையது கிடையாது. அதுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது அதுக்கு பதில். அதோடு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் வந்து இதுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள், இந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சு ஏமாந்து போகிறாங்க, அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கிறாரு. அது எழுதக்கூடாது தான். நீங்கள் யாருமே என்ன செய்யாதீங்க, மனைவியாச்சு அப்படின்னு சொத்தை எழுதி வச்சிங்கன்னா, நிறைய பறக்கத்தாக இருந்தால் எழுதி வைங்க. கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து அது ஒன்று தான் எழுதி வச்சுன்னு சொன்னால் அவங்க தடம் மாறிட்டாங்க, நீ தொழில் நிற்கணும். 10 வீட்டுக்கு 20 வீட்டு இருக்க ஒரு மனைவிக்கு ஒரு வீட்டை கொடுத்தா தப்பு கிடையாது. காலமெல்லாம் சவுதியில் வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறீங்க, மனைவி பேரில் சொத்தை வாங்கி போடுறீங்க, மனைவிக்கு உங்களுக்கு அதை பிரச்சனை நீடிக்கும். உறவுங்கிறது நம்ம திருமண உறவு தானே, ரத்த பாசம் இல்லை தானே, எப்போ வேணாலும் முறியலாம்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அப்போ அந்த சொத்து உங்களுக்குள்ளது ஆகாது. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டது போயிடும். குடிமானத்தை அந்த பொருள் சொத்து இருந்தால் தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும், உங்களை கண்ணியமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால யாரும் மனைவி பேர்களில் சொத்து எழுதுறதுங்கிறது தப்பு. அது எப்போ எழுதலான்னு கேட்டால், நிறைய சொத்துக்கள் இருக்குது, 10-50 சொத்து இருக்குது, நீங்கள் 5 சொத்தை வச்சுக்க போனால் ஒன்றும் அவ்வளோ மீதி சொத்து உங்கள்கிட்ட இருக்க போகுது. இருக்கிறதே அது ஒன்று தான், அதை தான் எங்கள் வாழ்நாள் சம்பாத்தியமாக அதாங்கும் போதே அதை போய் மனைவிங்கிற உறவு இஸ்லாத்தில் வந்து நிரந்தரமானதா, தாய் தந்தை மாதிரி, அம்மா பிள்ளை மாதிரி, ஒரு நிரந்தரம் அண்ணன் தம்பி மாதிரி உள்ளதா? இது பிரியக்கூடியது. சேரலாம், பிரியலாம், பிரச்சனை ஏற்படலாம். பிரச்சனை ஏற்பட்டால் முறித்து கொள்ளக்கூடிய உறவுங்கும் போது மனைவி மேலே பாசமாக இருக்குன்னு நினைத்து கொண்டு எழுதி வச்சிங்கன்னு வைங்க. அப்புறம் மேலே ஏதாவது பஞ்சாயத்து வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவங்க போய் வேலையை பார்த்துக்கணுன்னு சொன்னால் நீங்கள் தெருவில் நிற்கணும். 50 வருஷம் 20 வருஷம் பட்ட கஷ்டம் அம்புட்டு வீணாக போயிடுறேன். அதனால் யாரும் வந்து அந்த சொத்துக்களை வந்து மனைவி நேசிக்கிறோங்கிற பேரில் உங்கள் பிடியை கொடுத்துடாதீங்க. உங்களுடைய பிடியை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட உள்ள அவங்கள தான் வெளியேற்ற போகிறீங்க, வீட்டில் அவங்க தான் இருக்க போகிறாங்க, அதில் வர்ற வாடகையிலேருந்து அனுபவிக்க போகிறீங்க. அது வேறு விஷயம். பொத்த பொசிஷனை எங்கள் பிடியை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அது அறிவுபூர்வமான செயல் அல்ல என்பதை சொல்லி இன்றைய லைவ் வந்து முடிச்சுக்கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும்.